கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். 7 சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் நமக்கு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், துணையாக நின்று உயர்த்துகிற தேவன், நம்மை பலப்படுத்தி நம்மை ஊன்ற கட்டி எழுப்புகிறவர், நம்முடைய ஆபத்து காலத்திலே நமக்கு உதவி செய்கிற தேவன், துணையாக நிற்கிற தேவன், அதுவும் அனுகூலமான துணை, அரவணைக்கிற துணை, நம்மை கரம் பிடித்து நடத்துகிற துணையாகிய இயேசு கிறிஸ்து. தேவன் வல்லமையில் சிறந்தவர். அவர் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அவரை சுற்றிலும் ஜீவநதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அவர் உயர்ந்த ஸ்தானத்திலே, சிங்காசனத்திலே மகா பரிசுத்தராய் வீற்றிருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவருடைய உதவியின் கரத்தை நீட்டி நமக்கு துணை செய்து நாம் நிற்க வேண்டிய, நடக்க வேண்டிய, உயர வேண்டிய இடத்துல அவருடைய கரம் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் நமக்கு நன்மையா இருக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறதுங்க. ஒரு நாளும் கைவிடாத கரம். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற தொல்லைகள், கஷ்டங்கள், பலவீனங்கள், எதிர்ப்புகள், இவைகளிலே தேவன் நமக்கு துணையா இருக்கிறார். சோதனைகள் வருகிறது, பலவிதமான பாடுகள் வருகிறது, வியாதியின் பலவீனம், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிறது, கடன் பிரச்சனையான சூழ்நிலை, அவமானமும் நிந்தையும் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் தம்முடைய வல்லமையுள்ள செங்கோலின் கரத்தை நீட்டுவார். தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புவார். தேவன் தம்முடைய மகிமையின் கரத்தை நீட்டி நம்மை விடுவிப்பாருங்க. அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். நாம் பயப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு தயவு செய்வார், சகாயம் பண்ணுவார், நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நம்மோடு கூட வந்து செய்து முடிக்கிற ஆண்டவர். ஆமென். முதலாவது, தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. எதிரிகளிடத்துல, பிரச்சனைகளிடத்திலிருந்து தேவன் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதில்லை. அதுதான், என்னுடைய பிள்ளைகளை நான் பாதுகாக்கிறதில்லை உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தொல்லையின் நேரத்திலே அடைக்கலமா இருப்பார், கஷ்டத்தின் நேரத்திலே அடைக்கலமா இருப்பார், ஆபத்து காலத்திலே அடைக்கலமா இருப்பார். சத்துரு எதிர்த்து வரும் பொழுது நம்மை சூழ பாளையம் இறங்கி நம்மை பாதுகாத்து நமக்கு அடைக்கலத்தை கொடுத்து ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தீங்கு வரும் பொழுது, ஆபத்து வரும் பொழுது தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாய் உன்னதமானவருடைய மறைவிலை வைத்து, சர்வபலருடைய நிழலை வைத்து நம்மை நடத்துவார்கள். ஹல்லேலூயா. நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். உபாகமம் 33:27 சொல்லப்படுகிறது, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமானவர், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று உன் சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். பாருங்க, தேவன் இஸ்ரவேலுக்கு அடைக்கலமா இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு தேவன் நித்திய புயமா இருக்கிறார், ஆதாரமா இருக்கிறார். சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் வரும் பொழுது அவனை அழித்து போடும்படிக்கு தேவன் கட்டளையிடுகிறார். அவர்கள் அழிந்து போகிறார்கள். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுகிறான், சுகமாய் வாழுகிறான். அவனுடைய வானம் அவனுக்கு பணியை கொடுக்கிறது. அவன் பாக்கியவனாய் இருக்கிறான், தேவனுடைய ரட்சிப்பில் இருக்கிறான். அவனுக்கு தேவன் கேடகமா இருக்கிறார், மகிமையா இருக்கிறார், பட்டயமா இருக்கிறார். அவனுடைய சத்துருக்கள் எல்லாம், இச்சகம் பேசிக் கொண்டிருக்கிறவர்களெல்லாம் அடங்கி போகத்தக்கதாய் கர்த்தர் யாக்கோப்போட தேவன் அடைக்கலமா இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார். உங்கள் சத்துருளுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை வைப்பார். உங்கள் சத்துருளுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார். ஆபத்தில் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறதே. அல்லேலூயா. ரூத் 2 நாம் வாசிக்கும் பொழுது 11:12
அதற்கு போவாஸ் பிரயுத்தரமாக, உன் புருஷன் உன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்தது, நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களுக்கு வந்ததையும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அந்நிய பெண்ணாயிருந்த, மோவாபிய பெண்ணாயிருந்த ரூத், ஆனால் இஸ்ரவேலின் தேவனுக்குள்ள அடைக்கலமாய் வந்தார். அனாதாய வந்தவர், வெறுமையாய் வந்தவர், ஒன்றுமில்லாமல் வந்தவர், ஏதுமில்லாமல் வந்தவர். ஆனால் கர்த்தர் சிறந்த ஸ்தானத்தை, சிறந்த வாழ்க்கை கொடுத்தார். ஆமென். ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுத்தாருங்க. அவர் இழந்ததை விட பல மடங்கு ஆசீர்வாதத்தை, பல மடங்கு உயர்ந்த ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்ததுனால அவங்க எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் போனது. அவருடைய எதிர்காலம் தேவனை எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்தார். அவர்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் வந்துருச்சுங்க. கர்த்தர் தர வேண்டியதை, கர்த்தர் செய்ய வேண்டியதை ரூத்துக்கு செய்து முடித்தார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்துருங்க. உங்களுக்கான சிறந்த வாழ்க்கை இருக்கிறது, உங்களுக்கான சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கங்களும் திட்டங்களும் தரிசனங்களும் நிறைவேற போகிறது. தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துறீங்களா? கர்த்தருடைய கட்டளை, அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்துட்டீங்களா? நிறைவான பலனுங்க. மகிமையிலிருந்து நமக்கு நிறைவானதை கொடுப்பாருங்க. நிறைவான தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது குறைவானதை காணாது இருப்போம். அடுத்து தேவன் துணையாக நின்று நம்மை உயர்த்த போகிறார். எப்படி தெரியுமா? தேவன் நமக்கு பலனா இருக்க போகிறார். நாம் பயப்படுகிற நேரத்தில் கர்த்தர் பலனா இருப்பார். பலவீன நேரத்தில் கர்த்தர் பலனா இருப்பார். சோர்ந்து போன நேரத்தில் நமக்கு பலனா இருப்பார். வியாதிப்பட்டு நாம் சோர்ந்து போய் நிற்கும் பொழுது கர்த்தர் பலனா இருப்பார். எப்படி தெரியுமா? தேவன் அவருடைய வல்லமை அனுப்புவார். வியாதியை கர்த்தர் அவருடைய பலனை கொடுத்து ஆரோக்கியமாக்குவார். சத்துரு எதிர்த்து உனக்கு முன்பாக போரடிக்க வரும் பொழுது, போராட வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய பலனை அனுப்பி உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய பலனை கொடுப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 28:7-9 கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணி நமக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரே உமது தினத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கு உயர்த்தருடும் என்று தாவீது இங்கே சொல்லுகிறார். தாவீது கர்த்தருடைய பலனை கேடகமாக, அவருடைய இருதயம் தேவனையே நம்பி தேவனுடைய சகாயத்தை நாடுகிறது. கர்த்தருக்குள் களி கூறுகிறார், கர்த்தரை துதிக்கிறார் பாருங்க. ஆகினாலே அவர் மேலிருந்த அபிஷேகம், அவர் மேலிருந்த கிருபை, அவர் மேலிருந்த ஆவியானவர் அவருக்கு பலனா இருக்கிறார், அவருக்கு அடைக்கலமா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தாவீதோடு கர்த்தர் இருந்து தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையை, தம்முடைய ஜனத்தை கர்த்தர் ரட்சிக்கிறார். தாவீதுக்கு கொடுத்த சுதந்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையின் ஜனத்தை கர்த்தர் போஷிக்கிறார். தேவன் தாவீதை நிறுத்த வேண்டிய உயர்ந்த இடத்துல நிறுத்துகிறார், அதுவும் பலனாய் நிறுத்துகிறார். நம்முடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தின் நிலை பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கும் பொழுது தேவன் உனக்கு கேடகமாய் இருப்பார். அவர் உனக்கு சகாயம் பண்ணுவார். தேவன் உங்களை துதிக்க வைப்பார். அவர் உங்கள் சுதந்திரத்தை பாதுகாப்பார். உங்கள் ரட்சிப்பு உங்களுக்குள் நிலையா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனை துதிக்கத்தக்கதான உயர்வை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. அடுத்து நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தாம் அபிஷேகம் பண்ணவனுக்கு கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கிறாருங்க. சத்துரு வராதபடிக்கு, பிரச்சனைகள் வராதபடிக்கு, போராட்டங்கள் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். அவர் உனக்கு ரட்சிப்பாய் இருப்பார்.
பரிசுத்த ஆவியானவர் பிரியமான ஆகாரத்தின் மாத்திரமல்லங்க, வசனத்தை கொண்டு போஷிப்பார், வார்த்தை கொண்டு போஷிப்பார், நம்ம ஜீவனை பாதுகாப்பார், நம்மை நடத்த வேண்டிய ஆசீர்வாதத்தின் வழியில நடத்துவார், நாம் நடந்து போக வேண்டிய பாதைகளை வெளிச்சமாய் நம்மை நடத்துவார், நாம் உயர வேண்டிய ஸ்தானங்களில கொண்டு போய் நம்மை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துவார், ஏற முடியாத இடங்களிலும் ஏறும்படி செய்வார், நிற்க முடியாத இடத்திலும் தலை குனிந்த இடத்துல கர்த்தர் நிற்க செய்வார். நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல, பூரண பலன் கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் சோர்ந்து போனவர்கள் அல்ல, சோர்வை நீக்கி புது பலனை கொடுக்கிற இயேசு உங்களோடு இருக்கிறார். நீங்கள் வியாதிப்பட்டு விழுந்து போகும்படி கர்த்தர் உங்களோடு கர்த்தர் இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட எதற்கு இருக்கிறார் தெரியுமா? உங்கள் வியாதி நேரத்திலும் உங்களுக்கு அதன் மீது ஜெயத்தை கொடுத்து உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்ய. அல்லேலூயா. எழுந்து கட்டுங்கள், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. மூன்றாவது, தேவன் நமக்கு ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை. ஆபத்து வந்த தேவன் உதவி செய்கிறது இல்லங்க, ஆபத்திலே நம்மோடு இருந்து உதவி செய்கிறார். அவர் ஆபத்து நேரத்தில் தூரமா இல்லை, ஆண்டவர் ஆபத்து நேரத்தில் நமக்கு சமீபமாய் நமக்குள்ள இருந்து அந்த ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த ஆபத்தை நம்ம மேற்கொள்ளத்தக்கதாய் அதிலிருந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமே. ஆபத்து காலத்தில் கர்த்தர் உதவி செய்வார். ஆமே. தேவையான நேரத்தில் கர்த்தர் உதவி செய்வார். எஸ் லார்ட். பிரச்சனையான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தனித்து நிற்கையில எல்லாரால கைவிடப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் பலவீனப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சிங்கக்கேபிலே தானியேலை போடும் பொழுது கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார், துணை செய்தாருங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உதவியின் கரம் உங்களுக்கு இறங்கி வரும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:17 கர்த்தர் எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக பிரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காக என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் பவுலுக்கு துணையாக நின்று தேவனுடைய பிரசங்கம் நிறைவேற, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட கர்த்தர் துணை நின்று செயல்பட சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பிக்கப்பட்டிருக்கிறார். சிங்கத்தின் வாயில இருந்து கர்த்தர் உதவியின் கரத்தை நீட்டி அவரை தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 49:25 உன் தகப்புடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையா இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல. எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தது, மனமடிவாக்கினார்கள் வெல்வீடர்கள், சகோதரர்கள், கூட பிறந்தவர்கள் யோசேப்பை. ஆனால் கர்த்தர் துணையா இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்க. நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். சேனைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யோசேப்பை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய திட்டங்களை, யோசேப்பை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய நன்மைகளை, காக்க வேண்டிய ஜனங்களை, ரட்சிக்க வேண்டிய ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தாரே. யோசேப்பு எல்லாருக்கும் உதவி செய்தார். தேவன் யோசேப்புக்கு துணையான் என்று உதவி செய்தார். யோசேப்பு எல்லா ஜனங்களுக்கும் உதவி செய்யத்தக்கதாய், எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக, ஞானமாக தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஆவியை வெளிப்படுத்தினார். யோசேப்புக்குள்ள அந்த அன்பை வெளிப்படுத்தினார். தேவன் யோசேப்புக்கு கொடுத்த அந்த உதவி, தேவன் செய்த உதவி மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமான உதவியின் கரமாய் மாறி போனது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் உங்களுக்கு துணையாக நின்று உங்களை உயர்த்துவார். துணையாக நின்று அடைக்கலமாய் இருப்பார். துணையாக நின்று உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிஸ்னஸையும், உங்கள் வேலைகளையும், உங்கள் ஊழியங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு சிறந்த உயர்வுக்கு கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். ஆபத்து நேரங்களிலும் சரி, கஷ்டத்தின் நேரங்களிலும் சரி, கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை விடுவிப்பார், உங்களை ரட்சிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவை, அன்பின் தகப்பனே, நீ நல்லவர் அப்பா. நீ பரலோகத்தின் தேவன். பரலோகத்திலிருந்து எங்களுக்காக உம்முடைய வல்லமுள்ள கரத்தை நீட்டி எங்கள் காரியங்கள் எல்லாம் நீர் வாய்க்க செய்யும். எங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள், எங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள், எங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்
எல்லாவற்றையும் நீர் கொடுக்கிறீரா. என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். எல்லா சூழ்நிலைகளிலிருந்து இவரை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.